எப்படி இதை நிறுத்துவது என்று தெரியாமல் பிரகலானந்தனை கூப்பிட்டு பிரம்மதேவர் சாந்தப்படுத்த சொல்ல அவனும் அழகாக சுதி பண்றான். பகவானே நீதானே எல்லாம் சுதி பண்ணோன்னு சாந்தமா, இந்த அருமையான காட்சி. சாந்தமான நரசிம்மர் குழந்தையோட மூர்தனான கையை வைக்கிற, குழந்தை உனக்கு என்ன வேணும்னு அந்த கண்களாலேயே கருணைவாத அந்த கண்களால் அந்த குழந்தை கேட்க, குழந்தை ஒன்றுமே வேண்டாம்னா அகம்பாவன் நின்று பாடம் தெரியலன்ட்டு இப்படி இப்படி பார்க்கறான். சிதைந்து கிடந்திருந்த அந்த தந்தையோட உடலை அப்போ ஒரு வரம் கொடுத்து, இது எல்லா இடங்களிலும் நான் அடியன் சொல்றது, இந்த எல்லா சச்சங்கத்திலும் நம்ம இன்னைக்கு பண்ற சச்சங்கம் இருக்கே, இதுதான் பின்னாடி வரப்போகின்ற தலைமுறைக்கு பாதுகாப்பு. இவர் சொல்ற, நீ பண்ண பக்தியினாலே இனி உன்னுடைய குலத்தில் பிறக்கின்ற யாரையும் நாம் சம்ஹாரம் செய்ய மாட்டேன்னு பலிமகா சக்கரவர்த்திக்கு 3வது அடியை அவருடைய போதான வச்சு பாதாள லோகத்துல இறக்கி வாசல்ல அவரே காவலாளி. சேர்த்து வைக்கிற சொத்து ஜஸ்ட் கவுண்ட் ஆண்டிட்டு எழுதி வச்சுக்கோங்க. சச்சங்கமும் நாமஜமும் நம்ம பண்ற சங்கீதம், நம்ம பண்ற பக்தி தான் சொத்து, மற்றதெல்லாம் சொத்து போல இருக்கும். இதுதான் சோஷியல் செக்யூரிட்டி என்ன வேணா சொல்லிக்கிறோம், இது மட்டுமே தான் இருக்கும். அதற்கு ஒரே ஒரு எவிடன்ஸ் இந்த காட்சி. இதெல்லாம் முடிச்சு நாடித்த ரௌத்ர சேஷ்டிதவி போன்னு எப்படி நரசிம்மருடைய உபனிஷத்தை சொல்றதோ, இந்த நரசிம்ம அவதாரத்தை கேட்பதினாலும் ஸ்மரணை பண்ணுவதனாலும் தியானிப்பதினாலும் பயங்களில் இருந்து நாம் விடுபடுகின்றோம். நாம் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யும் பலஸ்ருதி. அது பகவான் எல்லாருக்கும் அந்த பலனை கொடுக்கணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு 24, 25 தர்சனம் படிக்கணும்.